ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பார்க்க போறோம். இப்ப சூரியன் போன மாசம் வரைக்கும் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகம் அப்படின்ற அமைப்புல கடகத்துல உச்ச குருவோட சேர்ந்து இருந்தாரு. ஆனா இந்த மாதம் முக்கியமான நிகழ்வு, அதாவது சூரிய கிரகணம், கேதுவோட சேர்ந்து சூரிய கிரகணம் ஆக போறாரு. ஆல்ரெடி சிம்ம வீட்டுல கேது பகவான் இருக்கிறாரு. ராகு கேதுக்களோடு சூரியன் சந்திரன் இணைவது கிரகணம் அப்படின்ற அமைப்பு வரும். அது ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரனுக்கு கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்ப பொதுவா சூரியன் அப்படின்னாலே அரசு, தந்தை, பூர்வீகம் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் சூரியன் சிம்மத்திலேயே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், விசேஷமான அமைப்பு. ஆனாலும் கேதுவோட இணையும் போது கொஞ்சம் கிரகணம் அடையும் போது அவர் பாவத்துவம் ஆவார். பாவத்துவம் அப்படின்னா ஒரு செயல் அரசு சார்ந்து, தந்தை சார்ந்து, பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும். மெயினா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் தான். அந்த கேதுவோட 8 டிகிரி முன்பின் அமைப்புல கிரகணம் விட்டு விலகின பிறகுதான் அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது வரைக்கும் நாம சொன்ன அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி புதன் ஒரு 5 நாள் கடகத்திலையும் 15 நாள் சிம்ம வீட்லையும், அதுக்கப்புறம் 10 நாள் கடைசி இந்த மாதத்துல கடைசி 10 நாள் புதன் உச்சமடைவார். புதன் உச்சமடையக்கூடிய ஒரு சூழல் நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்துல. அது யாரா இருக்கு அப்படின்னா, கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்கு நல்லது. அதுக்கப்புறம் சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பார். நீச்ச நிலையில இருக்கிறது மட்டுமல்லாம சனியோட 7ஆம் பார்வையிலையும் இருப்பாரு. ஒரு 16 நாள் நீச்ச நிலையில இருப்பார். அதற்கு பிற்பாடு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசிக்கு போயிடுவாரு. ஒரு 15 நாள் இருப்பாரு. அப்பம்போது சுக்கிரன் பலம் அடையக்கூடிய அமைப்புகள். முதல் 16 நாள் ரிஷப, துலாம் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். இந்த அமைப்பு தான் இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களோட நகர்வு தான் மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசியோட ராசிநாதன் குரு பகவான் உச்சமடைஞ்சிருந்தாலும் உங்க ராசியை பார்க்கறது நல்ல தனி சிறப்பு. ஏன்னா ஜென்ம சனியில இருக்கிறீங்க. விரை சனியை கடந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜென்ம சனி ராசியிலேயே வந்துட்டார். சோம்பல் இருக்கும். ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் உச்சகுரு பார்வையினால கொஞ்சம் விலகும். ராசிநாதனாகி ராசியே பார்க்கறதுனால பெரிய அளவுகள் பாதிப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பார் 15 நாள். 2வது 15 நாள் சுக்கிரன் பார்க்கும்போது பொருளாதார முன்னேற்றம் வரும். ரொம்ப நாளா குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகள் சரியாகும். ரொம்ப நாளா குடும்பமே அமையலைங்க அப்படின்னா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. தாய் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. வீடு வாகனம் வாங்கும் போது பேப்பர்ஸை 1க்கு 2 முறை செக் பண்ணி வாங்கிக்கிறது இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு.
இளைய பருவத்தினர் திருமணமாகி இப்பதான் திருமணமாகி 1 வருஷம் குழந்தை இல்லை, 2 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்ற மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா புத்திர பாகியத்தை குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பார் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் அதிபதி சூரியன் கேது பகவானோட சேர்ந்து கிரகணம் ஆகிறதுனால வேலையில கொஞ்சம் கவனம் தேவை. மேலதிகாரி ஒண்ணு சொல்லியிருப்பாரு, நீங்க ஒண்ணு செஞ்சிருப்பீங்க. அதனால வேலையில கவனம் தேவை. 1க்கு 2 முறை தப்பு இல்லை, கேட்டுட்டு செய்யுங்க. புரியல அப்படின்னா. ஏன்னா வேலையில மைனஸ் ஆகக்கூடிய தன்மைகள், அதாவது வேலையில அடிபடக்கூடிய தன்மைகள், அடிபடனா அந்த மாதிரி அமைப்புகள்ல வேலைகள்ல திட்டு வாங்குற அமைப்புகள் இருக்கும். எப்பயுமே வாங்குற திட்டு தான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இல்லைங்க நான் திட்டே வாங்க மாட்டேன் அப்படின்னா இப்ப கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய அளவுகள் பாதிப்புகள் இல்லை. இப்ப சுக்கிரன் அப்படி போயிட்டு 7ஆம் அதிபதியாகி புதன் 7ஆம் இடத்திலேயே வர்றது நல்ல அமைப்பு. திருமணம் ரொம்ப நாளா திருமணம் ஆகலைன்னா கணவன் மனைவி ஸ்தானம் 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம். திருமண வாய்ப்புகள்லாம் கூடி வரும். நண்பர்கள்கிட்ட போன மாசம் வரைக்கும் நண்பருக்கும் நமக்கும் பிடிக்கவே இல்லை, அவர் கொஞ்சம் மன வருத்தமா போயிடுச்சுங்க, பேசுறதே இல்லை அப்படின்னா இந்த அமைப்புகள்லாம் கைகூடி, அதாவது பேசுவாங்க, சுமூகமான பேசக்கூடிய அமைப்புகள் நண்பர்கள் மூலியமா, கணவன் மனைவி மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள். புதன் உச்சமடைகிறதுனால 7ஆம் அதிபதியாகி உச்சமடைகிறதுனால கடைசி 10 நாள் தான் உச்சமடைவாரு. அந்த காலகட்டத்துல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி சுக்கிரன் 8ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும். பிறந்த ஊரை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி திடீர் பணவரவு தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடத்தை, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை சார்ந்த அமைப்புகள், தந்தை வழி உறவுகளால் நல்ல அமைப்புகள், அவர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறாரு, சனியும் பார்க்கறதுனால தொழில்ல கொஞ்சம் அப்படியே தோய்வு இருக்கும். தொய்வுன்னு சொல்லுவாங்களா, அப்படியே பொறுமையா போகும். பெரிய நான் வளர்ச்சியா நினைச்சிட்டு இருந்தேன், நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், இப்போ சூப்பரா அதுல 100 ரூபா வரும் அப்படின்னு நினைச்சு நான் முதல் போட்டேன், ஆனா வந்தது 70 ரூபா தான் வந்தது, போட்ட முதலே எடுக்க முடியல அப்படின்ற அமைப்பெல்லாம் இருக்கதான் செய்யும். அதான் கொஞ்சம் தொழில்ல இந்த காலகட்டத்துல பெரிய அளவு முதலீடு போடாம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க 11ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கறதுனால 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம்னு சொல்லுவோம். அண்ணன் அக்காள்கள் அவங்க மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். போன மாசம் வரைக்கும் அண்ணன் அக்காள்கிட்ட பிரச்சனை, மன வருத்தம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பா இருக்கும். நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.